ஃபிலிம் ஆலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் படவா. உண்மையா விமலுக்கு எதிர்பார்க்கிற படம் பெருசா இருக்காது, எதிர்பார்க்காத படம் பெருசா பேசப்படும். இதுவும் எதிர்பார்க்கல, அதான் இது எதிர்பார்க்காம திடீர்னு வந்த படம், எதிர்பார்க்காம வந்த படம். ரொம்ப ஒரு சில வழக்குகள்ல இருந்து அவங்களுக்குள்ளார ஏதோ பஞ்சாயத்து ப்ரொடியூசரு டைரக்டர் இவங்களுக்குள்ளார சூரியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இப்ப மார்க்கெட் இன்னைக்கு சூரிய ஹீரோ ஆயிட்டாரு, விமலும் ஹீரோவா இருக்கிறாரு. ஆனா இதுல சூரிய காமெடியா, விமல் ஹீரோ. பாருங்க, சூரி காமெடி ஆர்டிஸ்ட் எது சைட்ல. ஆமா. ஆனா இன்னைக்கு பாருங்க, சூரிக்கு பிசினஸ் இருக்கு, விமலுக்கு இல்ல. அப்ப சரி, சூரிக்காவது இந்த படத்தை பார்க்கட்டும். உண்மையாவே விமல் ஆனா இந்த படம் நல்லா இருந்தது தலைவா. என்ன மேட்டர் அப்படின்னா, உண்மையா ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஊர்ல எல்லாம் விவசாய நிலங்களை ஏன் பாதுகாக்கணும், அதை எப்படி முதலாளித்துவ மனநிலையில உள்ள மனிதர்கள் அழிக்க நினைக்கிறாங்க. அதாவது கார்பரேட்காரங்க மட்டும் இல்ல, நம்ம கூடவே நம்ம ஊர்லயே இருக்கிற பெரிய மனிதர்கள் சிலர் தனக்கு தேவையான விவசாய நிலத்தை எப்படி அழிக்க துடிக்கிறான், என்ன பண்றான். அந்த ஊர்ல யாரு பெரிய மனுஷனா தன்னை காட்டிக்கிட்டு சுத்துறான், அவனுக்கு என்ன தேவை திங்கள், அவனை எப்படி பூர்த்தி பண்ணா தன்னோட இலக்கை அடையலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படவா. ரொம்ப சிறப்பா இருக்குது. உண்மையாவே என்னன்னா, நம்ம கதை 4 வரிகளை சொல்லிடலாம் அந்த படத்தோட கதையை. விமல் ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற கேரக்டர் ஃப்ரெண்டுங்களோட, நம்ம சூரியகிரிலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த ஊர் பெரிய மனுஷன் நம்ம கேஜிஎஃப் இல்லை, உங்களுக்கு தெரியும். இந்த அப்போ இது படம் தான் இல்லையா? ஆமா, கேஜிஎஃப்க்கு அப்புறம் உள்ள படம் தான், ரொம்ப முன்னாடி கிடையாது. இப்போ அந்த கேஜிஎஃப் இல்லை என்ன பண்றாரு, விமல் கையில் மாசமோ வாரமோ ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அப்பப்ப தேவைப்படுறப்ப இந்த வச்சுக்கோ, இந்த விதைகளை உங்க ஊரு நிலத்துல தூவிடு நல்ல மரம் முளைக்கும், கறிவேலம் மரம் அப்படின்னு கொடுக்குறாரு. இவன் என்ன ஏது நமக்கு சரக்கு அடிக்க காசு கிடைச்சுதா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கருவேல மரம் தூக்கி போடுறாரு. தெரிஞ்சும் போடுறாரு, தெரியாம ஒரு கடத்துக்கு மேல தெரிஞ்சிருந்து போட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் நாள்ல வளருது. இந்த கருவேல மரங்கள் மட்டும் என்னன்னா, அந்த மரத்தோட விஷம் மண்ணுல இறங்கி மண்ணை பாழ் பண்ணிடும். மண்ணுல பால் பண்ணிடும். ரெண்டாவது அங்க நிலத்தடி நீரை ஃபுல்லா உறிஞ்சிடும், வறண்ட பூமியாக்கு. வறண்ட பூமி ஆனோன்னா பசுமையான விவசாய நிலங்கள் வறண்ட பூமி ஆகுது. ஏண்டா ஆகுதுங்கிறது ஊர் மக்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வறண்டு போச்சுன்னா நீங்க அதை வச்சுட்டு என்ன பண்றது, அடிமாடை ஆன பிறகு மாடை என்ன பண்றாங்க, மாட்டுக்கறிக்கு அனுப்புறாங்கல்ல. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிலத்தை யாராவது வாங்கிட்டா தேவலான் இருக்கப்போ இப்போ கேஜிஎஃப் எல்லாம் உள்ள வர்றாரு. தன்னோட செங்கல் சூளை தன்னோட ஃபேக்டரிங்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்குறாரு. இப்போ ஒரே ஒரு விவசாயி மட்டும் என் நிலத்துல ஏன் பயிர் விளையில, ஏன் இப்படி மாறுனுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சி நான் திருப்பி விவசாயம் பண்ணுவோன்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் வயசானவர். மற்ற மக்கள்லாம் அவருக்கு முதல்ல சப்போர்ட்டா இருக்குது. அப்புறம் அவங்களால போராட முடியல, வந்த வேலைக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த விவசாயம் ஒரு கட்டத்துக்கு மேல செத்து போயிடுறாரு. இப்ப இவ்வளவு நேரம் வில்லனோட கையாளா இருந்த விமல் டப்புன்னு மாறுறாரு. தாத்தா கையில் பண்ண போறாரு. தாத்தா செத்த உடனே அவருக்கு ஏன் இந்த தாத்தா நல்ல மனுஷனாச்சு அப்படி போயிட்டாரு அப்படின்னு போதை தெளியுது. அப்பதான் விமலுக்கு எது கேஜிஎஃப் வில்லன் கொடுக்குற காசு மேல இருக்க போதையும் தெரியுது, மது போதையும் தெளியுது. இறங்குறாரு, ஹீரோ ஆகுறாரு. மலடான விவசாய நிலத்தை திருப்பி பயிர் பண்ற அளவுக்கு மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு. அந்த மண் ஆராய்ச்சிக்கெல்லாம் போகுது. இதுதான் காரணம்ன்றாங்க. ஐயோ நாமளே இந்த நிலம் அப்படி காரணமாயிட்டோம்னு ஃபீல் பண்றாரு. அதுக்கு பிரயத்தனம் தேடுறாரு. மலடான விவசாய நிலம் மீண்டும் பூத்து குலுங்கியதா, நெல் காய்த்து விளைந்ததா, அறுவடை நடந்ததாங்கிறது தான் படத்தோட கதையும் களம். நல்ல விவசாய கதை. ஆமா, இது இந்த படத்தை யாருன்னா ஜான் பீட்டர், அவரே மியூசிக் டைரக்டர். அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறார். ஜே ஸ்டுடியோ இன்டர்நேஷனல் பேனர்ல கோ ப்ரொடியூசர் ராஜ்குமார், SM ஃபிலிம் ஃபேக்டரி அவங்களும் இதோட இணைஞ்சிருக்கிறாங்க. இதுல விமல், சூரி, நான் சொல்றேன் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோ. இந்த படம் 2 ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி சொல்லிடுவோம். ஓகேவா? இன்னொன்னு, இப்ப இந்த படம் இப்ப தியேட்டர்ல ஓடுது, OTT வாங்கிடுவாங்க. விமல் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. சிரிதா ராவ் அந்த அம்மா தான் ஹீரோயின். விமலா அப்பப்ப மது போதை, கொஞ்சம் மாது போதைக்கு காரணமா இருக்குது அந்த அம்மனி. கேஜிஎஃப் ராம்
அவர் தான் வில்லன். உங்களுக்கு சொன்னா இல்லைங்களா, அவர் நல்லாவே, அவர் சும்மா வந்து நிழல்ல பயமா இருக்கும். அது டைட்டில் லுக் அவருக்கு. விமல் உங்களை மாதிரி இருப்பாருன்னா அவர் என்ன மாதிரி இருப்பாரு. அப்புறம் என்ன கேட்கணும். இல்ல ஹீரோ ஆமா, கண்டன்ட். தேவதர்ஷினி, நமோ நாராயணன், செந்தில், இவங்க எல்லாமும் இருக்காங்க படத்துல. செந்திலும் இருக்கிறாரு. உண்மையாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் விவசாய கதையோட ஜான் பீட்டர் மியூசிக்ல அவருடைய தயாரிப்புல வெளிவந்திருக்கிற படம். ஏன்னா ஒண்ணு, இந்த மாதிரி படங்கள் வெளிவரதுக்கு இயக்குனர் கூட தான் ஏதோ பிரச்சனை. ஓகேங்களா, அதனாலதான் படம் வந்து ஆமா, எஸ்கே ஃபிலிம் ஃபேக்டரி, ராஜ்குமார் இவங்க எல்லாம், அதனால அவர் பேரை வேணான்னு அவங்களே கொடுக்கல. அப்புறம் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு. நல்ல படம் பண்ணிருக்கீங்க, நல்ல இயக்குனர், நல்ல படம் பண்ணிருக்காரு. டி ராஜேந்தருக்கு ஒருதலை ராகத்துல ஏற்படாத சோதனைகளா, அதனால இந்த இயக்குனரும் பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படமும் பேசப்படுற படமா இருக்குது. படவான் பேரு தான் அப்படி இருக்கு. படவான்ற பேரு தான் முழுக்க ஒரு கிராமத்து விவசாய கதை. ஆமா, விவசாய படம். ஆமா, நம்மாழ்வார் மாதிரி ஒரு கதைங்க. நம்மாழ்வார் கதை மாதிரி ஒரு கதை. அதாவது நம்மாழ்வார்னு ஒரு விவசாயி போராளி இருந்தார்ல, அவர் மாதிரி ஒரு கதை. அருமையான கதை. படவா போய் வரவான்னு ஒரு ட்ரிப் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.